Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 7 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: Python tuples, Python dictionary, data type conversion. நம்ம previously data type variables பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் கிளாஸ்ல. அதுல லிஸ்ட், ஸ்ட்ரிங், அதனுடைய கண்டினியூட்டி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூபிள்ஸ், டிக்ஷனரி, டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ், இது எல்லாமே சரிங்களா. பைத்தான் டியூபிள்ஸ். Python tuples is an ordered collection of elements similar to a list. நம்ம previous classல list பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. சோ லிஸ்ட்ன்றது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ டியூபிள்ஸ் அப்படின்றதும் ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். பட் என்ன டிஃபரன்ஸ் டியூபிள்ஸ்க்கும் லிஸ்டுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, however tuples are immutable, meaning their values cannot be changed once assigned. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது புரிஞ்சுதுங்களா. என்னன்னா டியூபிள்ஸ்ல நம்ம அசைன் பண்ண வேல்யூஸ் அப்படின்றத ஒன்ஸ் நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த வேல்யூஸ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் it cannot be changed once assigned. சரிங்களா. Tuples are created by enclosing items in parentheses and separated them with commas. So tuples நம்ம எப்படி அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ்டு parenthesesல டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரியே அதுல டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூஸும் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமாஸ் கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிருப்போம். சரிங்களா. சோ இங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்கோம் பாருங்க. tuple equal to welcome 786 2.23 tcds 70.2. tiny tuple equal to 123 comma tcds. print tuple of 0, print tuple 1:3, print tuple 2:, அதாவது colon, print tiny tuple asterisk 2, print tuple plus tiny tuples. இதுல tuple அப்படின்றது user defined வேரியபிள் தான். இந்த இடத்துல நம்ம என்ன வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு லிஸ்ட் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதுல ஃபர்ஸ்ட்ல பாருங்க பிரிண்ட் ஆஃப் டியூபிள்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு டியூபிள்ல என்ன வேல்யூவை டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிரிண்ட் டியூபிள் ஆஃப் 0. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்மளுடைய இண்டெக்ஸ்ல ஒரு வேரியபிளும் ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூல இருந்து தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதனுடைய அட்ரஸ் வந்து 0 1 2 3 4 இருக்கும். அப்போ டியூபிள் ஆஃப் 0ல நமக்கு என்ன வேர்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படின்றது தான் இருக்கு. இதுதான் நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்லயும் காட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் டியூபிள்ஸ்ல என்ன நம்ம டிக்ளேர் பண்ணிருந்தோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்தது பிரிண்ட் ஆஃப் 0ல வெல்கம்ன்ற அந்த 0 இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேர்டு நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் டியூபிள் 1:3. சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 2 இதுல இருக்கக்கூடியதான் நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் டியூபிள் 2ல இருந்து till the end of the
tuple என்ன நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் print tiny tuple asterisk 2. so tiny tuple நம்ம என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அது 2 டைம்ஸ் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். பாருங்க 123 TCDS 123 TCDS. நெக்ஸ்ட் print tuple plus tiny tuple. நம்ம ரெண்டு டியூபிளையும் கன்கார்டினேட் பண்றோம். prints concatenated tuple. so இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ நமக்கு ஒரே லைன்ல டிஸ்ப்ளே பண்ணும். பாருங்க ஓகேங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. VS கோட் ஓபன் ஆயிடுச்சு. ஃபைல்ல நியூ ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்ம நம்மளுடைய டியூபிள்ஸ்க்கான கோடிங்க டைப் பண்ணிடலாம். சரிங்களா? நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிட்டு உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா print tuple. நம்ம டியூபிள்ல என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோமோ அது நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. செகண்ட் பாத்தீங்கன்னா print tuple of 0. 0னும் போது நம்மளுடைய அட்ரஸ்ல என்ன நம்ம வேர்ட் கொடுத்திருக்கோம்னா வெல்கம்னு கொடுத்திருக்கோம். அது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணது பாருங்க. நெக்ஸ்ட் print tuple 1:3 கொடுத்திருக்கோம். அதனால நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் 1 and 2 ரெண்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் பாருங்க. அடுத்தது print tuple 2:. சோ நம்மளுடைய அட்ரஸ் செகண்ட்ல இருந்து till the end of the tuple வரைக்கும் நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுது பாருங்க. அடுத்தது print tiny tuple asterisk 2. சோ நம்ம tiny tupleல என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அது நமக்கு 2 டைம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிட்டு பாருங்க அவுட்புட்ல. நெக்ஸ்ட் print tuple plus tiny tuple. டியூபிளையும் டைனி டியூபிளையும் ஒரே லைன்ல நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. சோ இதுதான் என்னன்னா டியூபிள்ஸ் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் Python dictionary. The Python dictionary is kind of like hash tables. They are made up of key value pairs and work like associative arrays or hashes in Perl. Next என்னன்னா Python dictionary அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டிக்ஷனரி அப்படின்றது என்ன? நார்மலா டிக்ஷனரி அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கான எத்தனை டைப்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கோ அது அத்தனையும் நமக்கு அந்த டிக்ஷனரியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் டிக்ஷனரி அப்படின்றது. அதாவது எந்த வேர்டு ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்டு என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கோ அதுல என்னென்ன மீனிங்ஸ் இருக்கோ அது அத்தனையும் நமக்கு வந்து அந்த டிக்ஷனரியில நமக்கு காட்டிடும். அக்கார்டிங் டு பைத்தான் நம்ம டிக்ஷனரி என்ன சொல்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹேஷ் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஹேஷ் டேபிள் அப்படின்றதுல நம்ம நார்மலா எந்த ஒரு வேர்டை கொடுத்தாலும் அது எந்த இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அது நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடும். அதே மாதிரிதான் இந்த பைத்தான் டிக்ஷனரி அப்படின்றது எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுல டிக்ஷனரி அப்படின்றது எப்படி இருக்கும்னா கலெக்ஷன் ஆஃப் கீஸ் கூட இருக்கும். அந்த கீஸ் அப்படின்றதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூஸை டிக்ளேர் பண்ணுவோம். புரியுதுங்களா? A dictionary key can be almost any type in Python, but numbers and strings are the most common. இந்த டிக்ஷனரி கீ அப்படின்றது பைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த டைப்ல வேணா இருக்கலாம். பட் மோஸ்டா நம்ம யூஸ் பண்றது எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆகவும் நம்பர்ஸ் ஆகவும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? Dictionaries are enclosed by curly braces and values can be assigned and accessed using square braces. அதாவது
டிக்ஷனரிஸ் அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்லி பிரேசஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அந்த டிக்ஷனரிக்கு உள்ள நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸும் சரி, அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸையும் சரி இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? சோ இங்க பைத்தான் டிக்ஷனரிக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் dict ஈக்குவல் டு ஓபன் அண்ட் க்ளோஸ்டு பிரேசஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா dict ஆஃப் 1. இது பாத்தீங்கன்னா இதனுடைய டிக்ளரேஷன் பாருங்க. ஓபன் அண்ட் க்ளோஸ்டு பிரேசஸ் அதாவது ஸ்கொயர் பிரேசஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுல this is 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் dict ஓபன் அண்ட் க்ளோஸ்டு பிராக்கெட்ல 2. this is 2. டைனி dict ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்னா டிக்ஷனரியில வேல்யூஸ் அசைன் பண்றோம். நேம் கோலன் TCDS கோட் கோலன் 6734 ஒர்க் கோலன் எஜுகேஷன் கொடுக்குறோம். இதுல இந்த நேம் கோடு ஒர்க்ன்றதெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கீஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்க டிக்ஷனரி அப்படின்றது எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்னு சொல்லிருக்கோம். கீஸும் வேல்யூஸும் பேரா தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சோ இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு கீஸ், அதாவது நேம் கோடு ஒர்க்ன்றது உங்களுடைய கீ. இதுல நம்ம அசைன் பண்ணிருக்கோம் இல்லையா TCDS 6734 எஜுகேஷன், இது எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேல்யூஸ். சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் dict ஆஃப் 1 வரும்போது இந்த dict ஆஃப் 1ல நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். this is 1 அப்படின்றது. அடுத்தது பிரிண்ட் dict ஆஃப் 2. இதுல நமக்கு dict ஆஃப் 2ல என்ன அசைன் பண்ணிருக்கோம் this is 2 இருக்கா, இந்த this is 2ன்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் டைனி dict. நம்ம டிக்ஷனரியில என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடும். நெக்ஸ்ட் பிரிண்ட் டைனி dict டாட் கீஸ். இந்த டிக்ஷனரியில நம்ம கீ வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் டைனி dict டாட் வேல்யூஸ். சோ நம்ம கீழ என்னென்ன வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சரிங்களா? பாருங்க this is 1, this is 2. நம்ம டிக்ஷனரி என்ன அசைன் பண்ணிருக்கோமோ அது அப்படியே அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணுது. அடுத்தது கீ வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுது பாருங்க, நேம் கோட் ஒர்க் மட்டும். நெக்ஸ்ட் வேல்யூஸ், இதுல டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்ல காட்டுது. அவ்வளவுதான். சரிங்களா? Dictionaries have no concept of order among the elements. It is incorrect to say that the elements are out of order. They are simply unordered. So dictionariesல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து எலிமெண்ட்ஸை கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. அதை நம்ம எந்த ஆர்டர்ல வேணா கொடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை VS கோட்ல ரன் பண்ணி பார்க்கலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல நம்மளுடைய பைத்தான் டிக்ஷனரிக்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாம். கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட் கார்னர்ல ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிண்ட் dict ஆஃப் 1 கொடுத்திருக்கோம். சோ அவுட்புட்ல this is 1 அப்படின்றது டிஸ்ப்ளே பண்ணிருச்சு. அடுத்தது பிரிண்ட் dict ஆஃப் 2 கொடுத்திருக்கோம். this is 2 அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல காமிச்சாச்சு. அடுத்தது பிரிண்ட் டைனி dict. நம்ம இந்த டிக்ஷனரியில என்ன அசைன் பண்ணிருக்கோமோ அது அப்படியே பாருங்க நமக்கு கீ வேல்யூ பேரோட டிஸ்ப்ளே பண்ணிருக்கு பாருங்க. நேம் TCDS கோட் 6734 ஒர்க் எஜுகேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் பிரிண்ட் டைனி dict டாட் கீஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு அவுட்புட்ல என்ன காட்டும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில கீ வேல்யூஸ் என்ன இருக்கோ அது மட்டும் நமக்கு அவுட்புட்ல காட்டுது பாருங்க. நேம் கோட் ஒர்க். அடுத்தது பிரிண்ட் டைனி dict டாட் வேல்யூஸ். இப்ப இந்த டைனி dict டாட் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, டிக்ட்ல அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ்ல என்ன அவுட்புட் காட்டுதுன்னா
TCBS 6734 education அப்படின்றது. சரிங்களா? சோ இதுதான் பைத்தான் டிக்ஷனரி அப்படின்றது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் data type conversion. Sometimes you may need to perform conversions between the built-in types. அதாவது conversion அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டிக்ளேர் பண்ணது ஒரு டேட்டா டைப்பா இருக்கும், பட் ரன் டைம்ல என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா டைப்பை சேஞ்சஸ் பண்றதுக்கான நெசசிட்டி அங்க வரும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில to convert between types you simply use the type name as a function. so அந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம அந்த டேட்டா டைப்பை வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிக்க முடியும். there are several built-in functions to perform conversions from one data type to another. so நம்மளுடைய பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய built-in functions வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? these functions return a new object representing the converted value. so இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட கன்வெர்ட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணும், அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? சோ இங்க பாருங்க, இங்க some functions அதுக்கான description நம்ம கொடுத்திருக்கோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா function description int x, base converts x to an integer. the base specifies the base if x is a string. அதாவது இந்த intன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? உங்களுக்கு integer டேட்டா டைப்பை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா இந்த பேஸ் அப்படின்றது என்ன நமக்கு காட்டும் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் வேல்யூ அப்படின்றது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? float of x converts x to a floating point number. அதாவது float of x நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது நீங்க கொடுத்த வேல்யூ அப்படின்றது இன்டிஜர் வேல்யூவா இருந்தாலும் அது அவுட்புட்ல நமக்கு ரிசல்ட்ல சப்போஸ் floating பாயிண்ட்ல வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு floating பாயிண்ட்ல அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் complex real image creates a complex number. str of x converts x object to a string representation. xன்றது ஒரு இன்டிஜர் வேரியபிளா இருந்தாலும் அதை நமக்கு வந்து ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன்ல கன்வெர்ட் பண்ணிடும். சரிங்களா? அடுத்தது repr of x converts object x to an expression string. eval of string evaluates a string and returns an object. tuple of s converts s to a tuple. இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணா கன்வர்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? நெக்ஸ்ட் list of s converts s to a list. set of s converts s to a set. dict of d creates a dictionary. d must be a sequence of key value tuples. frozen set of s converts s to a frozen set. chr of x converts an integer to a character. unichar of x converts an integer to a Unicode character. Order of x converts a single character to its integer value. Next, hex of x converts an integer to a hexadecimal string. Oct of x converts an integer to an octal string. So, இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேட்டா டைப் கன்வர்ஷனுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டியூபிள்ஸ், பைத்தான் டிக்ஷனரிஸ்
அண்ட் தென் டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.